காணாமல் போனவர்கள் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுத்து வரும் ஜனாதிபதி ஆணைக்குழுவினர் யாழ்ப்பாணத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை 3வது நாளாகவும் தமது விசாரணைகளை முன்னெடுத்தனர். குறித்த விசாரணைகள் இன்றைய தினம் பருத்தித்துறையில் முன்னெடுக்கப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். கடந்த 2 நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளின் போது யாழில் உள்ள முக்கிய அரசியல் கட்சியொன்றுக்கு எதிராகவும் இராணுவத்துக்கு எதிராகவும் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இந்த நிலையில் இன்றைய தினம் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் இராணுவத்தினருக்கு எதிராக அதிக அளவில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அரசாங்கத்தினால் பெற்றுக் கொடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படும் நஷ்ட ஈடுகளை பெற்றுக்கொள்ள சிலர் தயாராக இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.